மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை எஸ்ரா புத்தகம் முதல் அதிகாரம் 1-6 வசனங்கள். யூதா மக்கள் நாடு திரும்ப சைரஸ் மன்னன் ஆணையிடுகிறான். அப்போது அவன் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. அவருடைய உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டுகிறார். 2வது வசனத்திலிருந்து பாரசீக மன்னன் சைரஸ் கூறுவது, விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதேயாவில் எருசலேம் தமக்கென கோயிலை கட்டும்படி என்னை நியமித்துள்ளார். என கருமையானவர்களை, ஒரு புறவினத்து அரசனுக்கு சைரஸ் மன்னன் பாரசீக மன்னனை ஒரு கருவியாக பயன்படுத்தி எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்ப இதோ மக்களை அனுப்புகிறார். அந்த நேரத்தில் மக்கள் காணிக்கை, தன்னார்வ காணிக்கை கொடுக்க வேண்டும். அதை 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது யூதா பெஞ்சமின் குலத்தவர்களும் லேவியர்களும் எருசலேம் தேவாலயத்தை கட்ட செல்லுமாறு தூண்டப்பட்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எல்லாருக்கும் உதவுமாறு விண்ணக கடவுள், நிறைவுள்ள ஆண்டவர், அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை எல்லா அரசுகளிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் அவருடைய ஆலயத்தை கட்ட என்னை தூண்டியுள்ளார் என்று சொல்லி அவன் வழியாக சைரஸ் மன்னன் மக்களை கட்டி எழுப்புகிறார். மக்களை போகிறவர்களை அனுப்புகிறார். காணிக்கை தரும்பாடி கேட்டுக்கொள்கிறார். இலக்கரவியாதவர்களை நாம் நினைக்கிறோம், பக்திமான்கள், நீதிமான்கள் தான் கோயிலை கட்டுவார்கள், ஆண்டவருடைய தாவீதை போல நிறைவு செய்வார்கள். கடவுள் யாரையும் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி ஒரு புறவினத்து மன்னன், பாரசீக மன்னன் சைரஸின் வழியாக மக்களை தூண்டி எழுப்பி அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு நாடு திரும்பும்படி பாபிலோனிலே கடத்தப்பட்ட அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சென்று அந்த ஆலயத்தை புதுப்பிக்க அவன் படி செய்கிறான். அதற்கு எல்லா உதவிகளையும் செய்கிறான். ஆணை பிறப்பித்து அவன் வழி நடத்துகிறான். கடவுளும் அவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்று நாமும் கூட நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கும். நாம் கட்டி எழுப்பு விழுந்து போன தாவீது, ஏமோஸ் 9:11 சொன்ன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்பேன், கிறிஸ்தவர்களை ஒழுங்குபடுத்துவேன் என்று சொன்னது போல நாமும் கூட அடிந்து போன ஒரு கூடாரமாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் யார் வழியாக, இந்த செய்தியின் வழியாக, இறை பிரசனத்தின் வழியாக நாம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும், நாம் மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மீண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தை, உடலை, ஆவியிலும் தேவனுடைய ஆலயமாய் புதுப்பித்து தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, சைரஸ் மன்னனை பயன்படுத்தி இந்த எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப செய்கிறேன். அதே போல இன்றைக்கு பலருடைய வாழ்வும் வழிகளும் எடுத்துக்காட்டுகளும் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து உங்களுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும் நல்ல ஆண்டவரே. ஆமென்.